ஐயோ கணபதி, என்னது மசூதி தெருங்கிற போர்டை பார்த்தவொன்னு ஓடுறீங்க? நான் இந்த ரோடு பக்கம் வரவே மாட்டேன். ஏன் யார்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களா? எனக்கு கடன் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? 2-3 தடவை இந்த ரோடு வழியா நான் போன போது பெரிய தகராறே வந்துருச்சு. என்னால மத்தவங்க அடிச்சுக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இந்த ரோடு பக்கம் வரமாட்டேங்கிறேன். அப்ப பீச் பக்கம் போலாங்களா? அச்சோ, பீச்சுக்கு கொண்டு போய் என்ன கடல்ல தள்ள பாக்குறீங்களா? அப்ப எந்த தெரு வழியா போகணுங்கிறீங்க? பிள்ளையார் கோவில் தெரு பக்கம் போறதுதான் எனக்கு எப்பவுமே சேஃப். சார் வாங்க போறோம். பிள்ளையாராம் குளத்தருகே பிள்ளையாராம் கொலக்கட்டை திம்பாராம் கேட்டதெல்லாம் தரம். வலது கால எடுத்து வச்சு உள்ளவாங்க. கணபதி, நீங்க தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. கணக்க பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க. நானா? உட்காருங்க உட்காருங்க. மகாபாரதம் எழுதுற ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டீங்க. நீங்க எதை வேணாலும் எழுதுங்க, ஆனா கணிசமா லாபம் வரும்படியா எழுதுங்க. வணக்கங்க. என்னங்க, நாங்க பெரிய அளவுல ஒரு ஊரக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். 50 மூட்டை உப்பு வேணுமே. சரிதான், எங்க கிட்ட இருக்கிறதே 50 மூட்டை தான். மொத்தத்தையும் கொடுத்துட்டா கடை காலி ஆயிடும். சும்மா இருக்கியா? முதல் போனியே பெரிய போனியா இருக்கு. உப்பு வியாபாரம் தானே, தப்புன்னு இருக்கும்னு நினைச்சேன். குப்புன்னு ஏறிக்கிச்சு. அடையே வளவளன்னு பேசிக்கிட்டு பணத்தை கட்டிட்டு சரக்கு வாங்கிட்டு போங்க. ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்குங்க, நாங்க இப்ப உப்பு விற்கிறதா இல்ல. நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. கடையில இவ்வளவு சரக்கு வச்சுக்கிட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, நமக்கு கிராக்கி வரதே கஷ்டம், வியாபாரம் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. என்னங்க நீங்க இவ்வளவு உப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? உப்பு மாவு பண்ணி திங்க போறோம். இப்படியே போனா போனி ஆக போறது இல்ல, போண்டி தான் ஆகும். கரெக்ட். இது பாருங்க, என்ன நம்பினவங்களை நான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். தைரியமா இருங்க. என்ன புஷ்பம் இப்படி கொதிக்குது? ஓ, சூடான படங்களா இருக்கு இல்லையா? என்னது கவர்ச்சி படங்களுக்கு நடுவுல கிழவி படம்? யார் வச்சது? நான் தான் வச்சேன். உங்க வயசுக்கு ஏத்த ஜோடி அதான். என்ன கிண்டலா? எப்ப பார்த்தாலும் என்ன வயசானவன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தபா, தொட்டிலுக்கு தான் வயசு உண்டு, கட்டிலுக்கு வயசு இல்ல. ஆமா, பகலான 20 வயசு பையன் மாதிரி பேசுவீங்க, ராத்திரி ஆனா 60 வயசு கிழவன் ஆயிடுறீங்க, இல்ல 6 மாச குழந்தை ஆயிடுறீங்க. ஏன் இப்படி பொம்பளை பைத்தியம் பிடிச்சு அலையற? இனிமே நீ பொம்பளை போட்டோ பாக்குறத நான் பார்த்தா என்ன செய்வேன்? நானும் ஆம்பளைங்க கவர்ச்சி போட்டோ பார்க்க ஆரம்பிச்சிருவேன். சின்ன சின்ன ஆசை, ஷேவிங் பண்ண ஆசை, முட்டு முட்டு ஆசை, முடியும் வெட்ட ஆசை, திருப்பதிக்கு போய் மொட்டை போட ஆசை, வரிசையில நின்று லட்டு தின்ன ஆசை. எருமமாடு, இந்த மூஞ்சிக்கு லட்டு திங்கணுமா? பொங்கலாக்கு தான் திங்கணும். ஷட். உங்களை நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சித்தப்பான்னு கூப்பிடு. இது அதை விட கேவலமா இருக்கு. வேண்டாம் மாமான்னு கூப்பிட்டுமா? இது அதை விட ரொம்ப கேவலமா இருக்கும். அப்பா, கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கீங்க, என்னுடைய டேலண்ட வெளிப்படுத்த கூடாதா? என்ன உங்க டேலண்ட்? கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங். அது என்னது ஒட்டிங்? போஸ்டர் ஓட்டுறது. ஓ, இப்ப அதையும் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துட்டீங்களா? டாடி, ஏய், நான் இங்கதானே நிக்கிறேன். நான் என்னமோ மலை மேல நிக்கிற மாதிரி இழுத்து கூப்பிடுறியே. அப்பா, நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவார்டு வாங்க போறேன், அப்புறம் நீங்க பின்னாடி ஃபீல் பண்ண போறீங்க. பின்னாடி தானே, பரவாயில்ல. ஏண்டா இவ்வளவு அல்டா பண்றிய? ஒரு நாள் ஒரு பாட்டு பாட முடியுமா? குனிங்க. குனிஞ்சா தான் பாட்டு வருமா? கால் எடுக்கணும். கால் எடுத்தா நொண்டி ஆயிர மாட்டேன். I want to take out my leg. Oh, your leg. Yeah. Follow me. ஆறாம் finish. பாட்டு தானே? கேளுங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புதா. இது நான் ஏற்கனவே கேட்ட பாட்டாச்சே. நீங்க கேட்ட பாடல் தான். நீங்க கேட்காத குரல்லாம் நான் பாடுவேன். அப்படியா? என்ன குரல்? மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் குரல்ல பாடுறேன். துளியிலே ஆட வந்த ஓ ஏவானத்து மின் விளக்கே, ஏ தாயடிச்சு வலிச்சதில்லை ஓ, இருந்தும் லாபம் என்ன? நான் அறிந்த பாடல்களிலே ஓ, நான் அறிந்த பாடல்களிலே ஓ, நான் அறிந்த பாடல்களிலே ஓ. சரி, இதே பாட்ட பக்தி பரவசம் ஊட்டும் வாரியார் அவர்கள் பாடியிருந்தா எப்படி இருக்கும்? ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கேன்னு, போலினா தின்றது, ஜூலியினா ஆற்றது. ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கேன்னு,
தாயடிச்சு வலிச்சதில்லைன்னா தாயின்னா யாரு? மம்மி. ரொம்ப புதுசு. ஆ, சரி, பாடு. தாயின்னா மம்மி. மம்மி மகனை அடிப்பது கம்மி. நல்ல தொடப்ப கட்டல் அடிச்சிருந்தா புள்ள உருப்பட்டு இருப்பான். முருகன் என்ன சொல்றா? குழந்தைய தூளில போடாதே, கீழே போடி, எல்லாத்துக்கும் வசதி தான். ஓஹோ, முடிச்சிட்டீங்களா? சரி, இதே பாட்டை தூக்கி நாகூர் அனிப்பா வாய்ஸ்ல பாட முடியுமா? என் வாய்ஸ் என்ன? என் வாத்தியத்தை தூக்கி பாடுறேன். தூளியிலே ஆட வந்ததே அல்லா, தூளியிலே ஆட வந்ததே. ஏ தாயடிச்சு வலிச்சதில்லையா, தாயடிச்சு வலிச்சதில்லையா? நான் அறிந்த பாடல்களிலே எல்லாம் தோல்விகளை கண்டதில்லையா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சரி, இதே பாட்டை வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாட முடியுமா? மைக்கேல் ஜாக்சன் ரேஞ்சா? யா. யா தூடியிலே யா 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 ஆட வந்த யா 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 வானத்தோமேன் அதுக்கு வந்து சாப்பிடலாம் பாரு. யா பேபி வாக்காச்சோ வாச்சா டிஜிட் பை வாட்டே வாய். இந்த சிட்டுக்குருவி இலேகியத்தை சாப்பிட்டா AK-47 மாதிரி ஆயிடலாம்னு சொன்னா அந்த மூதேவி, இத சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப நான் தீபாவளிக்கு வெடிக்கிற கேப்பு துப்பாக்கி மாதிரி ஆயிட்டா. ஐயோ, யோ பயந்துட்டீங்களா? ஏன் நீ வீட்டுக்குள்ள வந்த? தப்பா நினைச்சுக்காதீங்க, 2-3 புது ஐட்டங்கள் மாட்டி இருக்கு, பாக்குறீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தரையும் இப்படிதான் போய் சொல்லி என்ன கூட்டிட்டு போற. அங்க போய் பார்த்தா புராதன சின்னங்கள் மாதிரி இடிபாடுகளோட இருக்குதுங்க. ஆமா, இப்ப எங்க எங்க இருந்து அள்ளிக்கிட்டு வந்திருக்கிறேன்? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஊபி, மாப்பி, கீப்பி எல்லா ஸ்டேட் வச்சிருக்கேன். யோ, ஒரே ஆல்பத்துல இந்தியாவையே அடக்கி இருக்கியே. இந்தியா மட்டும் இல்லைங்க, 2-3 ஃபாரின் வச்சிருக்கேன். எந்தையா கடல் கடந்து வியாபாரத்தை விருத்தி பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு. என்னங்க யோ, என் பொண்டாட்டி வர்றாயா, போய் ஒளிஞ்சுக்க. பொண்டாட்டிக்கு போய் ஏங்க இப்படி பயப்படுறீங்க? பொண்டாட்டிக்கு எவையா பயப்படல? இந்த பாரு, நான் பொம்பளை ஆல்பத்தை பார்த்தா அவ ஆம்பளை ஆல்பத்தை பாப்பேன்னு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காயா. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆம்பளை ஆல்பத்தையும் கொண்டாந்து இருப்பேன். செருப்படி படுவா. குடும்பத்துக்கு குண்டு வச்சிடாதயா, போய் ஒளிஞ்சுக்க. போ, போ. பொன்னார் மேனியனே புலி தோலை அரக்கி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பஜனை தான். ஆமா, எங்க புறப்பட்ட? சாமியார பாக்கத்தான். எதுக்கு? நமக்கு கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆச்சு, என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட வரமாட்டேங்குதே. இது என்ன வவுரா இல்ல சாக்கடையா? சும்மா இருங்க. நமக்கு குழந்தைக்காக சாமியார பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றேங்க. எது? அவர் கட்ட பிரம்மச்சாரிங்க. இத பாரு, கெட்ட பிரம்மச்சாரி எல்லாம் இன்னைக்கு சாமியார்னு அலைஞ்சுகிட்டு இருக்கானுவ. ஜாக்கிரதை, வரும்போது பிரசாதத்தோட வா, பிரசவ வேதனையோட வராத. எப்போ சந்தேகம் தான், திருத்தவே முடியாது. யோ, எந்திரியா. வயசானாம எந்திரிக்க லேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? சும்மா வழுக்கு வழுக்கு பேசிட்டே இருக்கீங்களே, நான் எவ்வளவு நேரம் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது? ஏன் சௌரியமா படுக்க வேண்டியதுதானே? பழக்க தோசைங்க. அந்த ஆல்பத்தை கொடு. இல்லங்க பாருங்க. யாரியாது? சும்மா ஜவுளிக்கடை பொம்மை மாதிரி ஜிப்புன்னு இருக்கா? நம்ம ஜவுளிக்கடை ஜெயராம் பொண்ணுதான் வியாபாரம் படுத்துருச்சு. அதான் லயன்ல விட்டுட்டானா? அவ போட்டோவை தொட்டா காட்டன், உடம்ப தொட்டா பட்டு, நைசா தொட்டா நைலட், கூந்தல தொட்டா உள்ளன், மொத்தத்துல ஒரு சிலுக்கு. எனக்கு இவதான் வேணும். அழகு சுண்டல் வந்துடுச்சு, பார்த்தா போட்டு கிண்டி எடுத்துரும். உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன். முன்னாடியா பின்னாடியா? தரையா? முதல்ல இந்த பாப்பாவை ரெடி பண்ணியா? பண்ணிடுறேன், நீங்க கவலைய விடுங்க. தலைவர் வாழ்க. தலைவர் சொல்லிட்டு சத்தம் போடியா? நான் என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன். என்ன விளையாடுறீங்களா? நீங்க தலைவர் ஆயிட்டீங்க. இனிமே உட்கார்ந்தா கோஷம் போடணும், நின்னா கோஷம் போடணும். அப்பதான் ஒரு கெட்டப்பா இருக்கும். சீக்கிரம் கீழ வாங்க, பத்திரிக்காரங்க காத்துட்டு இருக்காங்க. பத்திரிக்கைக்காரங்களா? நான் வர சொல்லவே இல்லையா? நான் தான் வர சொன்னேன். ஏன் விளையாடுறீங்களா? கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமே பத்திரிக்காரங்களை கூப்பிடணும், பேட்டி கொடுக்கணும். அப்பதான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்க. பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது அரசியலை பத்தி கேட்டா நான் என்னையா பதில் இந்த சொல்றேன்? காலத்துல எந்த அரசியல்வாதி அரசியலை பத்தி பேசுறான்? கொலாயடி சண்டை மாதிரி குடும்ப சண்டையை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்க குண்டக்க மண்டக்கன்னு பதில் சொல்லுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். தலைவர் வாழ்க. ஐயோ, பயமுறுத்தாதையா. ஆகவே நண்பர்களே, நமது தமிழ்நாட்டின் தலைநகரமான பீகாரில் எப்படி இதேதான், இப்படி பேசுற நாடு குட்டிச்சவர் ஆயிடுமே. பின்னிடம் பின்னி பின்னல் தலைவர் வாழ்க. தலைவர் வாழ்க. தலைவர் வாழ்க. தலைவர் வாழ்க. போட்டோகிராஃபர் போட்டோ எடுங்க. தலைவரே நல்லா கும்பிடுங்க, போஸ்டர் அடிக்கணும். அச்சோ, என்னது ஆரம்பத்திலே கவுந்து படுத்துட்டீங்களா? எழுந்துருங்க. எல்லாம் பழக்க தோஷம் தான். எழுந்துருங்க, எழுந்துருங்க. வேற யாரு காலில் விழணும்? என்னங்க என்னங்க எல்லாரும் காலையும் விழுறீங்க? இப்போ விழ வேணாங்க, ஓட்டு கேட்கறச்ச காலில் விழுந்தா போறோம். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க, உட்காருங்க. என்ன இது விழுகுது? இப்போ நீங்க பேட்டி ஆரம்பிக்கலாங்க. சார், உங்க கட்சியோட பேரு?
இனிமே தான் வைக்கணும். என்னங்க அது ஏதோ இழவு பேர் வச்சீங்களே? ஆச்சோச்சேகா அப்படின்னா அதிக சொத்து சேர்க்கும் கட்சி. ஐயோ, அது அப்படி நினைச்சீங்களா? அதாவது அனைத்திந்திய சொன்னதை செய்யும் கட்சி. நான் நினைச்சேன் இவர் சொல்லிட்டாரு. திடீர்னு நீங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் விதிதான். அது ஏதோ உற்பத்தி எல்லாம் குறையுதுன்னு ஆமா சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. நாட்டுல உற்பத்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். உங்க கட்சியோட கொள்கை என்ன? கொள்கையாவது கொத்தவரங்கையாவது. இந்த காலத்துல கட்சி ஆரம்பிக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு தான். அதாவது நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு தான் தலைவர் சொல்றாரு. ஏங்க, நாளுக்கு நாள் விலைவாசி விண்ணுன்னு ஏறிக்கிட்டு போகுது. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஏதாவது இறங்குமா? இறங்குமே. காலையில தண்ணி போட்டா சாயந்தரம் இறங்கும். ரயில் தண்டவாளத்துல இருந்து தரையில இறங்கும். பஸ் பாலத்துல இருந்து பள்ளத்துக்குள்ள இறங்கும். ஏரோப்ளேன் வானத்துல இருந்து வயல்வெளிக்குள்ள இறங்கும். இவர்தான் நம்ம கோப்பாசே கொள்கை பரப்பு செயலாளர். அது சரி, அரசு ஊழியர்கள் சம்பளம் பத்துல போனஸ் பத்துலன்னு சொல்றாங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்தா எதை ஏத்துவீங்க? ஊருக்கு ஊரு கொடி ஏத்துவோம். எதிர்கட்சிக்காரங்க கூண்டுல ஏத்துவோம். நம்ம நாட்டு மானத்தை கப்பல்ல ஏத்துவோம். நீ நம்மளா அவங்களா? தலைவர் வாழ்க. நீ நம்மளுதான். தமிழ்நாட்டு வருமானத்தை ஏத்துவார்னு சொன்னீங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க கட்சிக்கு ஆதரவா ஒருத்தருமே தீ குளிக்கலையே, ஏன்? பணம் கிடைக்கலையே. ஆமாங்க, பணம் கிடைச்சா தானே மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி ஐயோ தொண்டா போயிட்டேன்னு சொல்ல முடியும். கரெக்ட். நீங்க ஜிஹெச்ல பணம் கிடைச்சா சொல்லுங்க. மகாராஷ்டிரத்துல பூகம்பம் ஏற்பட்டிருக்கு, உங்க கட்சியில இருந்து எவ்வளவு நிதி கொடுக்க போறீங்க? தலைவர் எதுக்குங்க கட்சி பணத்துல இருந்து நன்கொடை கொடுக்கணும்? அதானே. சொந்த பணத்துல இருந்து கொடுப்பாருங்க. எவ்வளவு கொடுக்க போறீங்க? 10 ரூபா. தலைவர் 10 ரூபாய்னா 10 லட்சங்க. ஐயோ, ஊட்டியில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அதுக்கு தலைவர் ஏற்கனவே 9 ரூபாய்க்கு செக் போட்டாருங்க, அனுப்ப வேண்டியதான் பாக்கி. வெறும் 9 ரூபா தானே? 9 லட்சம். இவன் வேற என்ன தாராள மனசு. ஆமா, உங்க பொதுக்குழுவை எப்ப கூட்ட போறீங்க? பொதுக்குழுவாவது பிதுக்குழுவாவது என் கட்சியில நான் தனி குழு. இது பாருங்க, ஐயாவுக்கு இருக்கிற தாராளமான மனசுக்கு அவர் முதலமைச்சரா இல்லீங்க, பிரதம மந்திரியாவே வர வேண்டியவர். எழுதிக்குங்க எழுதிக்குங்க எழுதிக்குங்க. போயிட்டு வரேன். நல்ல டாக்டரா பாருங்க. 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா அவனுது நமக்கு வந்துருச்சு. ஏயா, என்ன கேட்காம 9, 10ன்னு அள்ளி விட்டியே. இதெல்லாம் பேப்பர்காரங்க போட்டுருவானுங்க ஐயா. பத்திரிகையில போடுறதுக்காகத்தானே சொன்னேன், கொடுங்க. குடுக்கறதா? ஆமாங்க, எறாவை போட்டா தானே சுறாவை பிடிக்க முடியும். யோ, போட்டதெல்லாம் வந்துருமா? கவலையே படாதீங்க, நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். முருகா, இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட காணலையே முருகா. முருகா, வா முருகா, வா வா முருகா. பழனியாண்டி மூவிஸ் தானே? ஏயா, மூச்சுக்கு 300 தடவை முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பழனியாண்டி ப்ரொடக்ஷனா மொட்டையாண்டி ப்ரொடக்ஷனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. நான் கொட்டாவி விட்டா கூட முருகான்னு தாயா விடுவேன். ஆமா, நீ யாரு? கதை சொல்ல சொல்லி கணபதி அமைச்சாரு. கணபதியா? முருகா உட்காரு உட்காரு முருகா, கதைய சொல்லு. பெரிய பட்ஜெட்ல யானை வச்சு எடுக்கலாமா? யோ, யானைக்கெல்லாம் அவ்வளவு பணம் என்னால செலவழிக்க முடியாதியா. சரி, சின்ன பட்ஜெட்ல பூனை வச்சு எடுப்போம். யோ, இந்த யானை பூனை பாம்பு பல்லி எல்லாத்தையும் வச்சு ஏற்கனவே எல்லா பையிலும் எடுத்துட்டான். நீ புதுமையா ஒரு கதை சொல்லு. ஃபார் சேஞ்ச் தம்பி மலன் எடுக்கலாமா? என்னது? தம்பி மலை. தம்பி மலை. தம்பி மலை தம்பி மலை தபால்காரன். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. தம்பி மலைன்னு டைட்டில் வச்சிடலாம். ஹீரோ சைக்கிள்ல வரான். ஓப்பனிங்ல ஒரு சாங் போடுறோம். என்ன சாங்னா, வந்தேன்டா தபால்காரன் பட்டுவாட பத்தி பாட போறேன். காடு கொடுத்தா கவர் கொடுப்ப, மணி கொடுத்தா ஆர்டர் கொடுப்ப, உன்னால முடியாது தம்பி இப்படின்னு ஓப்பனிங்ல ஒரு சாங் போட்டா தியேட்டர்ல பயங்கரமா விசில் பறக்கும். விசில் பறக்காதரா, கல்லு பறக்கும். ஏண்டா அண்ணாமலையை உள்டா பண்ணி எனக்கே தம்பி மலன்னு கதை சொல்லி காது குத்துறியா? நாங்களும் அவருடைய தம்பி தானே. கதையின்னா மனசுல பச்சக்குன்னு ஒட்டணும்டா. பச்சக்குன்னு ஒட்டுறதுக்கு அடுத்த வாடி பசையோட வர. கொஞ்சம் அசந்தா நம்ம சீட்டையே பிடிச்சிருவானுங்க போல இருக்கு. முருகா முருகா. ராசாத்தே உசுறு என்னதில்ல. என்னப்பா லவோ டிவோன் கத்திட்டு வரீங்க? என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதேம்மா, உயிர் போயிடு போல இருக்கு. நான் வேணா வெட்டியானுக்கு போன் பண்ணட்டுமா? என்னங்க? நான் டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா மாமா? டாக்டரால தீர்க்க முடியாது வியாதி. வேற யாரால தீரும்? உங்க 2 பேராலதான் தீரும். ராத்திரி பூரா 2 பேரும் என் பக்கத்திலே இருக்கணும். உங்க பக்கத்திலே வா. எதுக்கும் கவலையப்படாதீங்க மகனே. மருமகனே, பக்கத்துல படுங்க. நீ படுமா. 2 பேரும் பக்கத்துல படுத்தா என் நெஞ்சு வலி பஞ்சா பறந்துரும். மாமா மாமா கூசுதா? மாமான்னு கூப்பிடாத, கூச்சம் கூட வருது போல இருக்கு. நல்ல ரத்தம்.
நடுராத்திரியில பாத்ரூம் அதுன்னு எதுக்காவது போற பழக்கம் இருக்குதா? நீ வந்ததுல இருந்து அதுக்கெல்லாம் நான் போறதே இல்ல. நான் குரட்டை தான் விடுவேன், தூங்கவே மாட்டேன். ஐயோ வகுத்த கலக்குதே, வகுத்த கலக்குதே கருப்பு. என்னங்க? ஐயோ கலங்காத்தால வகுத்த பயங்கரமா கலக்குதையா. பாத்ரூம்ல தண்ணி கூட இல்ல. மோட்டர் ரிப்பேருங்க. அந்த கார்பரேஷன் கார வேற கால வாரிப்புட்டான். குடிக்க கூட தண்ணி இல்ல. ஐயோ இப்ப வருதே என்னையா? கொஞ்சம் பொறுத்துக்கங்க. 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தண்ணி விடுறானா, அப்ப போங்க. கிழிஞ்சது. 1 மணி வரைக்கும் பொறுத்துக்க முடியாது ஐயா. ஐயோ நான் காரை எடுத்துட்டு தோட்டத்து பக்கம் ஒதுங்கிட்டு வர்றேன். நீ போய் செம்ப கொண்டா. இல்லையா நீ செம்ப கொண்டாடுறதுக்குள்ள வந்துரும் போல இருக்கு. பேப்பரை கொண்டா ஐயா. முந்தா நாள் பேப்பருங்க. நான் படிக்கிறதுக்காக கேக்குறேன். ஐயோ ஐயோ தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. நேரங்கட்ட நேரத்துல கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. நம்ம தொண்டர்களா சேர்ந்து வந்திருக்கோம். ராத்திரி பூரா ஆட்டோவிலயும் வேன்லயும் வந்திருக்கோம். பேசுங்க தலைவரே, பேசுங்க. ஐயோ நேரங்கட்ட நேரத்துல பேச சொல்றீங்களே, பின்னால பெரிய பிரச்சனை இருக்கியா. தலைவரே, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இது இறக்குமதியை பத்தி பேசணும் ஐயா. ஐயோ பேச முடியாதே. யோ தீ குளிக்கிறீங்களா? இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, தீ குளிக்கிறதுக்கு எப்படியா பெட்ரோல் கிடைக்கும்? டீசல்ல குளிப்போம். டீசல்ல குளிப்பீங்களா? நீ யார் எதிர்கட்சிக்காரனா? ஐயோ சொன்னா கேளுங்கய்யா, பின்னால பெரிய பிரச்சனை இருக்கியா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. பின்னணியில ஏதோ கடமுடா கடமுடான்னு சத்தம் கேக்குதியா. பிற்போக்கை ஒழிச்சே ஆக வேண்டும். விடுங்க தலைவரே, நீங்க எங்க போனா நாங்க உங்க பின்னாடியே வருவோம். யோ இப்ப பின்னால வந்த நாரியில நாரி விடியா வழியா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, வாழ்க. வெளியா வண்டிய வண்டி நாரியில போகுது. தலைவர் வாழ்க. தலைவருக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, நாம போய் காப்பாத்தி ஆகணும். தலைவர் பின்னாடி அணிவகுத்து போவோம். தலைவர் வாழ்க. நீயா வா முருகா வா. டைரக்டர் ஆக போறேன்னா டாக்டரா வந்து நிக்கிற. வேற ஆஸ்பத்திரில இருந்து வர முருகா. அதுதான் மருந்து வாசனையா? அந்த மருந்து வாசனை வச்சு ஒரு கதை பண்ணிருக்கேன், மெடிக்கல் சப்ஜெக்ட். எல்லாரும் மண் வாசனையை வச்சுதானே கதை பண்ணுவாங்க. அவங்களும் கிராமத்துல பிறந்தவங்க, நான் ஆஸ்பத்திரியில பிறந்தவன். அதான் நான் என் ரேஞ்சிலே கதை பண்ணிருக்கேன். ரொம்ப புதுமையா இருக்கே. தேங்க்யூ முருகா. படத்து ஓபனிங்ல ஒரு கமெண்ட் அடிச்சு தியேட்டரையே கலக்கிறோம். எப்படி? என் இனிய தமிழ் மக்களே, என் தாய் பிரசவத்தின் போது படுத்திருந்த அந்த வெள்ளை கட்டில் என் சிகப்பு இதயத்திலே சிம்மாசனம் போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சிறு வயதிலே சிரித்து விளையாடிய அந்த தங்க தொட்டில் என் இரு கண்களுக்குள்ளே கதக்களி ஆடிக்கொண்டிருக்கிறது. முருகா முருகா. நான் 1000 சென்ட் வாசனையை என் உடம்பில் பூசிக்கொண்டாலும் நான் ஆரம்ப காலத்தில் சுவாசித்த அந்த டெட்டால் மருந்து வாசனை என் மூக்கில் இருக்கும் நாசி துவாரங்களிலே நர்த்தனமாடிக்கொண்டிருக்கிறது. ஆகா ஆகா ஆகா. டைட்டிலுக்கு முன்னால இது ஓகே. கதை என்ன? அந்த ஆஸ்பத்திரியில ஒரு கம்பவுண்டர், அவர் வழக்கமான கம்பவுண்டர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட மாட்டாரு, கதர் வேஷ்டி கதர் ஷர்ட். அவர்தான் சின்ன கம்பவுண்டர். சின்ன கம்பவுண்டரா? அவரு வேற என்னென்ன பண்ணுவாரு? அவர் மத்த கம்பவுண்டர் மாதிரி சைக்கிள்ல வர மாட்டாரு, நடந்தே வருவாரா? அதான் இல்ல, மாட்டு வண்டியில வருவாரு. அவர் வரும்போது ஆஸ்பத்திரி வெளியே இருக்கிற ஆயாலாம் கோரசா பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? மலேரியா வியாதி, தொத்து வியாதி, வாந்தி பேதி. கண்ணு பட போகுதையா சின்ன கம்பவுண்டரே, ஒன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே, ஒன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே. டேய், இது ஓம் பாட்டா? இத உனக்கு முன்னாலேயே இளையராஜா போட்டார். இளையராஜா என்ன முந்திட்டாரா? பரவாயில்ல, வரும்போதெல்லாம் காப்பி அடிச்சே கதை சொல்றது உனக்கு புழப்பா போச்சு. காப்பி அடிச்சு கதை சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இருக்கட்டும்டா, அடுத்த தடவை வரும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லு. ஓகே, நான் நேரா வீடியோ கடைக்கு போய் 6 இங்கிலீஷ் கேசட், 4 தெலுங்கு கேசட், 2 ஒரியா கேசட் எடுத்து போய் எல்லாத்தையும் கலந்து ஒரு வித்தியாசமான ஸ்மால் பட்ஜெட்ல தமிழ் கதையை சொல்றேன். சரி, சின்னதா ஒரு டைட்டில் சொல்லிட்டு போ. நீங்க தான் சின்னதா கேட்டீங்க, இதை விட பெருசா ஒண்ணு சொல்லு. சிப்ப. சீ போ, இது கூட நல்லா தான் இருக்கு. ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா? இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா? ஏயா எவனையாவது சுயேட்சைய கொண்டுட்டாங்களா? அது இல்லைங்க, நீங்க எலெக்ஷன்ல கழுத சின்னத்துல நிக்கிறீங்கல்ல, கழுதையை கொண்டு போய் நிறுத்தினா நிறைய ஓட்டு விழுகுமே நினைச்சு பூத்து பக்கத்துல கழுதையை நிறுத்தினேன். அது உதைச்ச உதையில ஏகப்பட்ட எலும்ப காணோம். நல்ல வேலை என் சின்ன யானையை வைக்காம போனேன், இல்ல உன்னை மிதிச்சா கொண்டு இருக்கும். கவலையே படாத, நான் தேர்தல்ல ஜெயிச்சு முதல்வரான உன்னை முதல்ல செய்ய போற வேலை என்ன தெரியுமா? நிலக்கரி ஊழல், ஆட்டுக்கறி ஊழல், மாட்டுக்கறி ஊழல் செஞ்சு எக்கச்சக்கமா பணத்தை கொள்ளையடிச்சு அந்த பணத்துல உன் வைத்தியத்துக்கு உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்புறேன். அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்களா? எந்திரியா எந்திரியா, இதான்
யார எங்கெங்க வைக்கணுமோ அங்கெங்க வைக்கணும். இல்லைன்னா கொடி காப்பீங்க, சொத்த காப்பீங்க. எங்கள் ஓட்டு கைலைக்கே. எங்கள் ஓட்டு கைலைக்கே. எங்கள் ஓட்டு கைலைக்கே.